ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியானது கூட. சோயா 65 எப்படி செய்யுது பார்க்கலாம். சோயா 65 செய்கிறதுக்கு நமக்கு மீல் மேக்கர் தேவை. ஒரு 200 கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடான அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம மூடி போட்டு வச்சோடனே மீல் மேக்கர் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர்லாம் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மீல் மேக்கரில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்க்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சிட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா ட்ரையாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும். ஒரு ½ ஹவருக்கு இது அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறின அப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா 2 சைடும் நல்லா வேகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த சோயா 65 சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது நல்லா 2 சைடும் வெந்தப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சோயா 65 ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.